வெல்கம் ஆல்ஃபா. திரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். லெட்ஸ் டர்ன் our Bibles to Proverbs 3rd chapter, 1st verse. இந்த வார்த்தையை தான் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இங்கே கிளியராக போட்டிருக்கு, வாட் இஸ் த ரூல் ஃபார் லாங் லைஃப். நம்ம உலகத்தில் என்ன வேணால் பேசலாம். நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நான். த பர்பஸ் வை காட் வாண்ட்ஸ் us to live long. God wants us to live long. பட் அவருடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருந்தால் தான் அந்த லைஃப் அவர் கொடுக்குறாரு எக்ஸாக்டாக. சம் பீப்புள் தே லிவ் ஓவர் லைஃபாகவும் வாழ்கிறாங்க. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு காரியம். இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். அடையும்படிக்கு கவனிங்கள். புத்தி, எல்லாருக்கும் புத்தி வேணும். ஓகே, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். அது சின்னதாக விலக்கி சொல்லணும்னா நல்ல போதகத்தை கொடுக்குறேன். வாய்ஸ் கவுன்சில், குட் கவுன்சில் அப்படி தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். இது எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு. ஓகே, வாசிங்க. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது. நல்லா கவனிங்க திருப்பி, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் எனக்கு போதித்து சொன்னது. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. அப்போ வேர்ட் ஆஃப் காடை காத்துக்கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். யூ லிவ். வேதத்தின்படி வாழ்ந்தா பிழைக்கிறோம். இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லார்ட் காட் படி நடக்கலைன்னா சாவும். இதுதான் வெரி சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ வாட் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லார்ட் காட்? சரி, படிங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. இந்த இடத்துல ஏர்ன் விஸ்டம்னு போட்டிருக்குது. அப்போ விஸ்டம் இஸ் சம்திங் யூ குட் ஏர்ன். ஏர்ன்னா சம்பாதிக்கணும்னா சம்திங் வேலை செய்யணும். இப்போ உலக பிரகாரமாக நீங்கள் வேலை செய்தீங்கன்னா அதுக்கு கூலியாக உங்களுக்கு மாத சம்பளம், இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வரும். இப்போ இங்கே என்ன போட்டிருக்குது? ஞானத்தை சம்பாரி. நல்ல கவனமாக கவனிங்க. God is instructing us to earn wisdom. அப்புறம் புத்தியை சம்பாரி. புத்தினா எப்போ எது செய்யணும். தவறான இடத்துல புத்தினா இப்போ ராத்திரி வேளையில் தூங்கணும். திஸ் இஸ் ஆப்ட் திங் ஃபார் அ ஹியூமன் பீயிங். நம்ம ராத்திரி வேளையில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ ப்ரெசன்ட் டே டென்யூரில், மாடர்ன் டே இதில் ராத்திரி வேலை செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இது இருக்கும். அப்புறம் ஏஐ வந்துச்சு, எல்லா வேலையும் போயிடும். அது வரைக்கும் இது இருக்கும். பாருங்கள், இப்படி செய்யும்போது அவங்களுக்கு உடம்பு கெட்டு போய் எல்லாமே போயிடும். ஸோ த பர்பஸ் ஆஃப் வெரி பர்பஸ் ஆஃப் காட் கிரியேட்டிங் தெம் அண்ட் சென்டிங் தெம் இன் டு த வேர்ல்ட் இஸ் ஃபெயிலிங். என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும், மறக்காத. வாயின் வார்த்தைகளை மறக்காத, விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அப்ப கர்த்தர் நம்ம மேல ஒரு மிகவும் பிரியம் வைத்திருக்கிறாரு. அதனால திருப்பி சொல்றாரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். செல்ஃப் டிஃபென்ஸ். நம்ம இப்போ நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கும்போது பார்ப்பேன். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒரு 3-4 வயசுலேருந்து அதுங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது பெரிய பிள்ளைங்க வரைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு செக்ஷன், அது நடு பிள்ளைங்களுக்கு ஒரு செக்ஷன்,
அது பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுத்து அதுங்க தன்னை தே நோ ஹவு டு டிஃபெண்ட் தெம்செல்ஸ். இது உலகத்தில் சரீரத்தில் தே நோ ஹவு டு டிஃபெண்ட் தெம்செல்ஸ். அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல் கர்த்தர் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு ஆக்சுவல் லைஃப்பில் ஹவு டு டிஃபெண்ட் தெம்செல்ஸ். அதுதான், அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், உன்னை பாதுகாக்கும். அதன் மேலே பிரியமாயிரு. எது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லார்ட் காட். ரெண்டாவது, இது செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக காட் வில் ப்ரொடெக்ட் யூ. அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். பார்த்தீங்களா, அது மேலே பிரியமாயிரு. See, வேர்ட் ஆஃப் காட் மேலே பிரியமாயிரு, அது உன்னை பாதுகாத்துக்கும், உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். என்ன அவர் சொல்கிறதே இஷ்டம். நிறைய பேர் சம்பாதிக்கிறப்ப ஆக்சுவலாக ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, நீ இது வாங்கு, ஷேரில் போடு. இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஒரு கால் பேங்க்லேருந்து, ஏதோ ஒரு பேங்க்லேருந்து வந்தது, நீங்கள் ஷேரில் போட்டால் நல்லாயிருக்கும். என்னை விட்டா போதும்னு சொல்லிட்டேன் நான். என்னை ஆளை விடுங்க சாமின்னு. இவனுங்க சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதை போட்டால் நல்லா ஆகிடுமா? இல்லை, தே ஓன்ட் பி தேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி தான் யூனோ ஐ calculate bankers doing like this, no? They come and asking us to invest in their insurance product. And the product என்ன, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட். முதல்ல நான் இன்சூரன்ஸ் இப்போ கவர்மெண்ட் மேண்டிட்டரியாக கொண்டதுனால எஸ் வி ஹாவ் டு அக்செப்ட் இட், அதனால ஒத்துக்கொள்கிறோம். ரெண்டாவது, அந்த பேங்க் அந்த செல்லுகிற விதம் பார்த்திங்கன்னா அது மக்களை ஏமாற்றுறதுக்கு. நம்ம கையில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து உருவறதுக்கு பாருங்க. அவனுங்களுக்கு தெரியுது எப்படி உங்ககிட்டருந்து எதை உருவலான்னு சொல்லிட்டு. இங்கே கர்த்தர் ஒருவர் தான் உனக்கு எதை கொடுக்கலான்னு சொல்லி பண்ணுறாரு. அவனு இது கொடுக்கறதில்ல. அவங்க உங்ககிட்டருந்து உருவாங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கிளைம்ஸ்ன்னு வரும்போது இப்போ பாருங்கள், 1000 ரூல்ஸ் சொல்லுவாங்க. சின்ன ரூல்ஸாக போட்டுருவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபினான்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ரூல்ஸில் பார்க்கும்போது சின்னதாக எழுதியிருக்கும். அதை படிக்க முடியாது, பூத கண்ணாடி வச்சு தான் படிக்கணும். இப்போ இந்த மாதிரி படிக்கும்போது கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன எழுதியிருக்கான்னு புரியாது. ஏன்னா அதில் வந்து லா பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்படி இதில் படாத, இவங்களுக்கு இது கிடையாது, இவங்களுக்கு இது கிடையாதுன்னு. ஆனால் உன்னை இன்வெஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட சொல்கிறது அதில் இருக்க ஒரு பகுதியை ஒன்று தான் சொல்லுவாங்க, அடுத்த பகுதியை சொல்ல மாட்டாங்க. See, this is the way they try to sell the products, and it is a marketing strategy. But God doesn't do that. He said, ஒரே வார்த்தையில் he is a giver. நல்லா படிச்சுக்கணும். God is a giver. He says, ஞானமே முக்கியம். He never said gold is important. He never said wealth is important. He said wisdom is important. Because by having wisdom, you can have wealth as well as successfully live. அடுத்தது ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. அதாவது இட்ஸ் அ ப்ராடக்ட் மாதிரி. ப்ராடக்ட் யூ ட்ரை டு ஏர்ன் இட். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்க எக்ஸாம்லாம் எழுதிச்சு, எல்லாம் ஒவ்வொருத்தருடைய கேட்டகிரியை பற்றி அவன் வந்து உண்மையாகவே ஒருத்தன் 500க்கு 450 வாங்கியிருப்பான், ஒருத்தன் 350 வாங்கியிருப்பான், ஒருத்தன் இது அவங்க யார் ஸ்பீக்கர் ஞானத்தை இது பண்ணுறா இல்லை. அவங்க எவ்வளோ மக் அடித்து அதை போட்டிருக்காங்க, அவங்க நல்லா எழுதியிருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவங்க மார்க் பண்ணுவாங்க. வித் தட் திங் தே கான்ட் அசஸ் திங். அன்றைக்கி ஒரு இன்டெலிஜென்ட் ஃபாலோ கேட்டேன். அவன் ஸ்கூலில் வந்து கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்களாம், இவனோட வண்டி சேராதீங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவன் ஏஐக்கு வைஸ் பிரசிடென்ட் இன் டெஸ்லா, இந்த கம்பெனியில் டெஸ்லா இதில் ஆட்டோமேட்டிக் கார் டிவிஷனில் வைஸ் பிரசிடென்ட். அவனுக்கு யூனோ திஸ் இஸ் ஹவ் தி திங் தட் ஃபாலோ காட் த இன்ட்ரெஸ்ட் தட். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவிங் இஸ் வெல்த். ஸோ இங்கே என்ன தான் சொல்கிறாரு, உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன அதுக்கு போ. ஐ ஹவ் விஸ்டம். அப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் விஸ்டம் இருக்கலாம், ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கேற்ற விஸ்டத்தை
நம்ம தான் சம்பாரிச்சிக்க முடியும். சம்பாதிக்க கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்க் காட், வாட் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு டூ, வாட் இஸ் த பர்பஸ் யூ சென்ட் மீ இன் டு திஸ் வேர்ல்ட். அதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய என்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆளோட பிள்ளைங்க மார்க் வாங்கிச்சான், 350 மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா அந்த பிள்ளை முன்னால் கேட்டேன், என்னன்னா ஐபிஎஸ் எழுதணும்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன், ஐபிஎஸ் 350 மார்க் வச்சு ஐபிஎஸ் எழுத முடியுமான்னு கேட்டேன். இன்னும் they set a standard for everything. Similarly, God sets a standard for wisdom. இந்த இப்படி போடினா you are wise. நீ என்ன பிரியப்படுத்த நினச்சினா உனக்கு முன்னேற்றம் வரும். இன்னொரு வசனம் சொல்லும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The beginning of fear of the Lord is the beginning of wisdom. இது சின்ன வயசுலேயே நம்மளுக்கு ப்ராவப்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. இது படிக்கும்போது நம்மளுக்கு புரியணும். அப்போ ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாரி, ஏர்ன் விஸ்டம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாரி, ஆனால் விஸ்டம் இல்லைன்னா அந்த சம்பாதிச்சதும் போயிடும்.